ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபா கார்த்திக்ல இன்னைக்கு சூப்பரான எபிசோடு. தீபாக்கு கார்த்திக் மருதாணி வச்சு விடுறாங்க. தீபாக்கு கார்த்திக் வச்ச மருதாணி சிவந்ததா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக்கையும் தட்டி விட்டுருங்க. தீபாக்கு மருதாணி வைக்கலாம்னு சொல்லி அப்படியே பிளான் பண்றாங்க. அப்போ மருதாணி வைக்கிற அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மீனாட்சி கிட்ட இப்போ வந்துருவாங்க, அவங்க பேரு சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சுதா வந்துடுறாங்க. மயிலாஞ்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மைத்திலி கிட்ட சொல்றாங்க. அபிராமி அதுக்கா அண்ணி கொஞ்சம் சொல்லுங்க, நான் சொன்னல அதை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இரு சொல்றேன் அப்படின்ட்டு, அம்மா எனக்கு என்னமோ தீபாக்கு கார்த்திக் மருதாணி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. கார்த்திக் மருதாணி வச்சு செவந்தா எவ்வளவு அன்பு இருக்கு கார்த்திக் தீபா மேலன்னு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு, இது என்னமோ நீ சொன்ன மாதிரி இல்ல, தீபா சொன்ன மாதிரி இருக்கு. இந்த கல்யாணமே தீபா இஷ்டப்பட்ட மாதிரி தான் நடக்குது, சரி இதையும் நடத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிடுறாங்க. கார்த்திக் மருதாணியை தீபாக்கு வச்சு விடு கார்த்திக் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லும் போது அருண் அப்படியே யோசனை பண்ணி பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவர் ஒரு அவார்டு வாங்கிட்டு வருவார் பாத்தீங்களா, அதை அப்படியே நினைச்சு பாக்குறாரு. பார்த்துட்டு சிரிக்கிறாரு அருண். எதுக்கு நான் சிரிக்கிறேன் இப்போ அப்படின்னு கேட்குறாரு கார்த்திக். இல்லை நீ என்ன கெத்தா ஒர்க்கர் ஸ்டேல வேலை வாங்கிட்டு இருப்ப, இப்போ பாரு உன்னோட நிலமை மருதாணி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, சொல்லுவேண்ணே நான் மட்டுமா மருதாணி வைக்க போறேன், அதே இது நீங்களும் மருதாணி வச்சு பாருங்க உங்க ஒய்ஃப்க்கு அப்படின்னு சொன்னோடனே அபிராமி சொல்றாங்க, ஆமா இது நல்ல ஐடியாவே இருக்கு, ஆனந்த் நீ மருதாணி மீனாட்சிக்கு வச்சு விடு, அருண் நீ ஐஸ்வர்யாவுக்கு வச்சு விடு அப்படின்னு சொல்றாங்கம்மா அப்படிங்கிறாங்க. பேசாம இரு முதல்ல வைங்கடா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நல்லாவே மாட்டிக்கிட்டீங்களாண்ணா அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஐஷு எனக்கு மருதானியே வைக்க தெரியாது ஐஷு அப்படிங்க, எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்க வச்சு விடணும் அப்படின்னு அருண் கிட்ட சொல்றாங்க. ஆனந்த் சொல்றாங்க, மீனாட்சி நீ சவக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்காத மீனாட்சி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அருணாச்சலம் காமிக்கிறாங்க. அருணாச்சலம் பாத்தீங்கன்னா சொல்றாரு, பாரு இங்க இருக்க எல்லாத்த விட நான் வச்சு விடுற மருதாணி சவக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் மருதாணி மைத்திலி வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் மருதாணி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அருணாச்சலம் மட்டும் சாமியை கும்பிட்டுட்டு மருதாணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தீபா கார்த்திக் கிட்ட மருதாணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கையை கொடுங்க தீபா அப்படின்னு சொல்லி கார்த்திக் மருதாணி வச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாம் வெயிட் பண்றாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் மருதாணியை கழுவிட்டு எவ்வளவு சவந்திருக்குன்னு காமிக்கணும், அவங்கவுங்க ஹஸ்பண்ட் எப்படி பாசம் வச்சிருக்காங்க அன்பு செலுத்துறாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பாக்குறாங்க. லைட் ஏதாவது சவந்திருக்கு, உங்க ஹஸ்பண்டும் சுமாரா தான் அவங்கள லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லி மைத்திலி சொல்றாங்க. இதுல நம்ம தீபாவோட அப்பா அம்மா கூட மருதாணி வச்சிருக்காங்க, எங்க சவந்துருவங்கள அப்படின்னு மீனாட்சி கேக்குறாங்க. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, நீ எனக்கு வச்சு விட்டுருந்தேன்னா மருதாணி சவந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பாக்குறாங்க, லைட்டா தான் சவந்திருக்கு, உங்க ஹஸ்பண்டும் சாதாரணமா தான் லவ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது ஜானகியும் கைகள் விட்டு பாக்குறாங்க. பார்த்தா அவங்களதும் லைட்டா தான் சவந்திருக்கு. அதே மாதிரி அபிராமியும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பாக்குறாங்க, அவங்களதும் லைட்டா தான் சவந்திருக்கு. என்னமாமா எல்லாத்துக்கிட்டையுமே பயங்கரமா சவக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன இப்படி சவந்திருக்கு? அதுக்கு அருணாச்சலம் சொல்றாரு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, இந்த மருதாணி சரியான குவாலிட்டியான மருதாணி இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தீபாவை ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்றாங்க. தீபாவும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பாக்குறாங்க, பயங்கரமா சவந்திருக்கு. வாவ் கார்த்திக் சூப்பரா வச்சிருக்கான், கார்த்திக் உண்மையா தீபா மேல லவ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பாசம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி போறாரு. பின்னாடி நம்ம தீபாவும் போறாங்க. சார் எப்படி மருதாணி சவந்திருக்கு பாத்தீங்களா, நீங்க என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கீங்க, இப்ப என்ன லவ் பண்றீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னே. கார்த்திக் சொல்றாரு, ஏங்க எல்லாத்துக்கும் சாதாரண மருதாணியை வச்சுட்டு உங்களுக்கு மட்டும் உங்க அண்ணி ஸ்பெஷல் மருதாணியை கொடுத்துருப்பாங்க, அதனாலதான் இப்படி சவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. என்னடா இது கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, எப்படி ஒரு லவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க தீபா. அதுக்கப்புறம் நேரா அவங்க அண்ணி கிட்ட போறாங்க. மீனாட்சியும் மைத்திலியும் தான் டைனிங் ஹால்ல உட்காந்துருக்காங்க. அண்ணி எனக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் மருதாணி ஏதாச்சும் செஞ்சீங்களா அண்ணி அப்படின்னு கேட்டோடனே, ஆமா மற்றவங்களுக்கு எல்லாம் சாதாரண மருதாணி, உனக்கும் ஸ்பெஷலா செஞ்சேன், ஏன்னா அந்த போட்டியில நீ தான் ஜெயிக்கணும் அதனாலதான் இது பண்ண அப்படின்னு சொன்னோடனே மீனாட்சி அடிப்பாவி எல்லாத்தையும் கோல்மால் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மைத்தில துரத்திட்டு ஓடுறாங்க. மைத்திலையும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. தீபா பாத்தீங்கன்னா ஒரே கவலையில உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்தது காலையில ஆயிடுது. எல்லாத்தையும் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் அபிராமி வர சொல்லியிருக்காங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இரு சொல்றேன் அப்படிங்கும் போது வரன் பார்க்க சொல்லியிருக்காங்களா அபிராமிக்கு. அதுக்கு ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு, நிறைய மாப்பிளோட போட்டோலாம் கொண்டு வந்திருக்காங்க. விஸ்வநாதனும் ரம்யாவும் வந்துடுறாங்க. ஒவ்வொரு போட்டோவையும் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக் அவங்க தான் இருக்காரு. ஒவ்வொரு போட்டோவும் பாக்குறாங்க, இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு நம்ம அபிராமியே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு பயங்கர கடுப்புல இருக்காங்க ரம்யாவும். அபிராமி சொல்றாங்க, இவ ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஆளு சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில ஒரு ஆளை செலக்ட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் ஓகேங்க பார்த்து சொல்லுங்க என்ன டீட்டெயில்ஸ்னு அப்படின்னு சொல்றாங்க அபிராமியா.
அப்படியே பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆளை காமிக்கிறாங்க, பைக்ல வந்துட்டு இருக்காரு, அப்படி கழுத்து வரலும் காமிக்கிறாங்க, ஆனா ஃபேஸ காமிக்கல. இதோட இந்த எபிசோட் முடியுது.